வணக்கம் நேயர்களே. இலக்கிய சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியிலே 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ன நூலில் உள்ள பல பாடல்களை பற்றி சிந்தித்தோம். அந்த பாடல்களில் உள்ள அரசர்களை பற்றியும் அவர்களோடு சம்பந்தப்பட்ட புலவர்களை பற்றியும் எழுந்த சிந்தனைகளை உங்கள் முன் வைத்தோம். சென்ற வாரங்களிலே அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற அரசனையும் அவனோடு நெருங்கிய தொடர்பாக இருந்த சங்ககால ஔவையை பற்றியும் பேசிக்கொண்டோம். அப்போது ஔவையார் ஒரு இளம் பெண்மணி என்றும் அறிவும் ஆற்றலும் வீரமும் மிக்க ஒரு விரலி என்பதையும் தெரிந்து கொண்டோம். இன்று ஔவையார் அதியமானை பற்றி பாடிய புறநானூற்று பாடல்களில் இருந்து அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்பதையும் ஒரு அரசியல் தூதுவர் என்பதையும் அவர் அதியமானுக்கு ஒரு பக்கபலமாய் இருந்தார் என்று புறநானூற்று பாடல்களில் இருந்து செய்திகளை உங்கள் முன் வைக்க உள்ளோம். சங்ககால ஔவையாருடைய பாடல்கள் மொத்தம் 33 பாடல்கள் புறநானூற்றிலே காணப்படுகின்றன. இவற்றில் அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி 21 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்களிலே பெரும்பாலானவை அவனுடைய வீரத்தையும் கொடை திறனையும் காட்டுகின்றனவாக இருக்கின்றன. வீரத்தை பாடிய பாடல்களிலே அவனுடைய ஆண்மையையும் படை நடத்தும் திறத்தையும் அவனுடன் உள்ள படை கருவிகளின் தன்மைகளையும் வீரர்களையும் அவனுடைய பகைவர்கள் கேட்டு அஞ்சும்படி பாடியிருக்கிறார். இவற்றை படிக்கும் போது ஔவையார் ஒரு போர் விரும்பியோ என்று எண்ண தோன்றும். ஆனால் ஆழ்ந்து கவனித்தால் தற்கால வல்லரசுகள் அணுவாயுதங்களை வைத்துக்கொண்டு பிற அரசுகளை விரட்டுவது போல ஒரு வகையான போர் தவிர்ப்பு முறையாத்தான் சங்ககால ஔவையார் பாடல்கள் காட்டுகின்றன என்று நான் கருதுகிறேன். இதற்கு பல உதாரணங்கள் கூறலாம். அதியமான் அஞ்சியுடைய நாட்டிலே ஒரு திறமை வாய்ந்த தச்சன் ஒரு நாளைக்கு 8 தேர்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன். அப்படிப்பட்ட திறமைசாலியான ஒருவன் பல நாட்கள் முயன்று தன் வலிமையெல்லாம் செலுத்தி செய்த ஒரு சில்லை, திறமான ஒரு சில்லை போல் சக்கரங்களை பூட்டிய தேரை அதியமான் வைத்திருக்கிறான். அந்த தேரை இழுத்து செல்வதற்கு காற்றிலும் வேகமாக போகக்கூடிய குதிரைகள் அவனிடம் இருக்கின்றன. ஆகையினாலே பகை அரசர்களே,
அதியமானோடு போருக்கு வராதீர்கள், வந்தால் நீங்கள் நிச்சயம் தோத்து போவீர்கள் என்று பாடியிருக்கிறார். முன்பெல்லாம் நண்பர் தனபால் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதைப்போல வெகுவான செய்திகள் இந்த ஔவையாருடைய பாடலிலே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இப்போது நண்பர் தனபால் விளக்குவார், கேட்போம். எமது முன்னைய நிகழ்ச்சிகளிலே ஔவைக்கும் அஞ்சிக்கும் இடையே நடந்த முதல் சந்திப்பு, அது சந்திப்பு நடைபெறவில்லை. அந்த இடத்திலே அங்கே எத்திசைச் செலினும் அத்திசைச் சோரே வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, இந்த அதியமான் தன்னறிந்திலன்கொள் என்னறிந்திலன்கொள் என்று தன்னையும் அறியவில்லை என்னையும் அறியவில்லை என்று வஞ்சினம் கூறி புறப்பட்டு சென்ற அந்த உறவு ஒரு முற்றி பழுத்த கனியாக மாறி அஞ்சியின் அரண்மனையில் ஒரு முக்கிய ஆலோசகராக நண்பனாக ஔவையார் மாறிவிட்டதை நாங்கள் பார்த்தோம். உண்மை. அதன் மூலம் அந்த நெடுநாள் வாழுகின்ற அந்த நெல்லிக்கனியை என்னத்துக்கென்று சொல்லாது ஔவைக்கு கொடுத்த அந்த அற்புதத்தையும் சென்ற வாரம் பார்த்தோம். உண்மை. இங்கே அந்த ரஷ்யாவிலே சோவியத் ரஷ்யா உலகுக்கு தந்த உத்தமமான உன்னதமான ஒரு படைப்பாளி அந்த டால்ஸ்டாய். அவர் பல நாவல்களை எழுதியிருந்தார். அவற்றிலே புகழ் பெற்றது வார் அண்ட் பீஸ் என்பது, போரும் சமாதானமும். உங்களுடைய அறிமுகத்தில் போரில்லாத உலகத்தை காண்பதற்காகத்தான் ஔவை இவ்வாறு நடந்து கொண்டாள் என்றும் அவள் ஒரு போர் விரும்பி அல்ல என்றும் கூறியிருந்தீர்கள். உண்மை. இங்கே ஔவையார் அதிகமானின் வீரத்தை பாடிய பாடல்கள் எல்லாம் அதிகமானை பார்த்து ஒரு முன்னிலையில் பாடப்பட்டதாக காணப்படவில்லை. பெரும்பாலான பாடல்கள் அதிகமானின் எதிரிகளுக்கு முன்னிலையிலே பாடப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது அதிகமானின் எதிரிகள் அதிகமான் மீது படியெடுக்கின்ற சிந்தனைகளுடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன் சென்று பாடின பாடல்களாகத்தான் பெரும்பாலான பாடல்கள் இருக்கின்றன. அங்கே போருக்கு செல்ல தயங்கிய அதிகமானை நேரே பார்த்து நீ பொருட்களம் புகுந்தால் உன்னை எதிர்க்க யாரும் வருவாரோ என்று கூறுவதான் ஒரு பாடல்தான் அதிகமானை நேரே பார்த்து அவனை பாடுகின்றதாக இருக்கின்றது. உதாரணமாக பரணர் சோழன் இளஞ்சேட் சென்னியை பாடும் பொழுது நீ உன்னுடைய பகவனது நாடு தாயில்லாத பிள்ளையை போல அரட்டி அலட்டும் என்று பாடுகின்றார். தாயில் தூவா குளவி போல ஓவாது கூவும் உன் உடனியற்றியோர் நாடு என்று. அங்கு காரிகளார் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாடும் பொழுது வாடுக இறைவனின் கண்ணி ஒன்னார் நாடு சுடு கமல் புகையினாலே என்று மற்றவன் நாட்டை எதிரியின் நாட்டை எரிக்கின்ற பொழுது அதில் வருகின்ற நெருப்பின் புகையால் நீ அணிந்திருக்கின்ற மாலை வாடட்டும் என்று பாடுகின்றார். கருங்குளர் ஆதனார் என்பார் காரிகால் பெருவளத்தானை பாடும் பொழுது எல்லையும் இரவும் எண்ணாய் பகவர் ஊர் சுடு விளக்கத்து அழுவழி கம்பர் பகலும் இரவும் பாராது எதிரி நாட்டை கொளுத்துகின்றாய் என்றெல்லாம் அந்தந்த மன்னர்களை முன்னிலையிலே பாடுகின்றார்கள். ஆனால் ஔவையாரோ அதியனின் வீரத்தை அதியனுடன் போர் செய்ய புறப்பட்டு எதிரிகள் மத்தியிலே பாடுகின்றார். நீங்கள் ஒரு பாடலை காட்டினீர்கள். அங்கே எங்கள் அதியமானின் ஊரில் ஒரு நாளைக்கு 8 தேர் செய்கின்ற தச்சன் இருக்கின்றான். அதன் மூலம் அதியமானின் புகழ் பாடுகின்ற நேரத்திலே அந்த வினைத்திறன் மிக்க தொழிலாளிகளின் புகழையும் ஔவையார் அங்கே எடுத்து காட்டுகின்றார். இது ஔவையின் ஒரு வித்தகம். இது போலத்தான் அதியமானின் அந்த ஒப்பற்ற புகழை பாடும் பொழுது மண் குடிசையிலே அந்த குடிசையின் இறக்கு என்ன சொல்வார் இடுக்கு என்று சொல்வார்கள். இறப்புக்குள் கூரையின் இறப்புக்குள் செருகி வைப்பார்களாம் ஒரு ஒரு மரக்கட்டி உண்டு. அதை தீக்கோல் என்று சொல்லுவார்கள். அந்த குடிசையிலே இப்பொழுது நெருப்புப்பட்டி என்று சொல்லுமே பொக்ஸ் மேட்சஸ் போல அப்ப இருக்கவில்லை. அந்த தீக்கட்டியை உடைஞ்ச நெருப்பு வரும். மற்றும்படி அந்த இறக்கையில் செருக்கி வைப்பார்கள். அதுபோலத்தான் அவன் அதிகமானும் புகழ் மிக்கவன் அவன் தன்னடக்கம் கொண்டவன் என்றெல்லாம் அதிகமானியவர் பாடுகின்றார். இந்த வகையிலேதான் அதிகமானின் வீரத்தை அவர் எதிரிகளுக்கு பாடியதன் காரணம் நீங்கள் சொன்ன எறிகோல் அஞ்சா அரவின் அன்ன சிறுவன் மல்லரு முளரே என்று இன்னொரு பகவரிடம் பாடுகின்றார். அதாவது ஒரு எறிகோலை எறிஞ்சாலும் அதை கண்டு பயப்படாது சிறி வரும் பாம்பை போல இந்த மல்லர் என்றால் மல்லர்களின் தலைவன் தான் அதிகமான். அங்கே
சிறுவன் மல்லரு முளரே என்றால் இங்கு சிறுவர்கள் அல்ல, ஓ, இளமை வாய்ந்த வீரம் மிக்க போர் வீரர்கள் அவன் படையணியில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி தனியே அதிகமான நீங்கள் எதிர்க்கவில்லை, ஒரு பலம் வாய்ந்த படையை எதிர்க்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர் அங்கே பகைவர்கள் முன்பு அதிகமானின் வீரத்தை புகழை அவன் படை வகுக்கின்ற தன்மையை எல்லாம் பாடுகின்றார். அதிலே ஒன்று தனபால் அந்த அந்த பாட்டிலே அந்த சிறுவர் என்று சொல்லுகிறது இளைஞர்கள் யூத் என்று எடுக்கலாம் இல்லையா? இந்த நாளில் வாசகர்கள் சில வேளை சபலப்படலாம் சைல்ட் சோல்டியர்ஸ், ஆனால் இது அந்த இளமை என்ற சொல்லு அந்த வீரர்களுக்கு மறவர்களுக்கு இளம் வீரர்களுக்கு பாவிக்கப்பட்ட சொல்லி ஒழிய குழந்தைகள் சிறுவர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, பயிற்சிக்காக அங்க படையிலே ஒரு பகுதி இருக்கிறது, அதிலே இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை நாங்கள் எடுக்கலாம். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற மதுரை இளநகனார் என்ற புலவரின் கொள்கையைத்தான் ஔவையார் அதிகமானின் வீரத்தையும் போரையும் சமாதானத்தையும் பாடும் பொழுது அந்த அறவழியில் நின்றுதான் அவர் பாடியிருக்கின்றார். இந்த ஔவையாரின் இந்த அதிகமானை புகழ்ந்து அவன் வீரத்தை புகழ்ந்து பாடிய செயல்களின் ஒரு விளைவாகத்தான் இங்கே ஔவையாரின் அரசியல் தூது அமைகின்றது. ஔவையார் தான் போரை நிறுத்த வல்லவர் என்ற நம்பிக்கையிலே தொண்டமான் அதிகமானிடம் போரிடம் புறப்பட்ட பொழுது அங்கே அந்த போரை நிறுத்தக்கூடிய வல்லமை மிக்கவர் ஔவையார், அதன் மூலம் அழிவை தடுக்க வல்லமை உடையவர் ஔவையார் என்று சொல்லி இந்த ஔவையாரைத்தான் ஒரு பெண்மணியை அங்கே தூதாக அனுப்புகின்றான் அதிகமான். அங்கே அதிகமானிடம் தூது சென்ற ஔவையார் அந்த தொண்டமானிடம் சென்று அடைகின்றார். பொதுவாக தூது செல்லும் பொழுது அங்கே உரிய மரியாதைகளுடன் வரவேற்று தூது சென்றவர் அந்த மன்னனுடன் இருந்து அளவலாவி போரை நிறுத்துவது கதை. ஆனால் இங்கே ராஜதந்திரம் மிக்க அந்த தொண்டமான் வந்த ஔவையாரை உடனடியாக தனது படைகள் தனது ஆயுதங்கள் நிறைந்திருக்கின்ற அந்த களஞ்சிய சாலைக்கு கூட்டிச் செல்லுகின்றார். பார் என்னுடைய ஆயுதங்களை என்று. உடனே வேறு எண்ணத்தோடு இருந்த ஔவையார் தன்னுடைய ராஜதந்திரம் மிக்கவர் என்றபடியால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றமாறு தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ளுகின்றார். அங்கே புகழ்வது போல இகழ்ந்தும் தொண்டமானின் அந்த படை அணிகளை பார்த்து அவனை புகழ்வது போல இகழ்ந்தும் அங்கே அதிகமானினை பழிப்பது போல புகழ்ந்தும் ராஜதந்திர ரீதியிலே அவர் அங்கே பாடுகின்ற பாடல் ஒன்று இருக்கின்றது. அதனை இப்பொழுது பார்ப்போம். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன் கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலும் கோமான் வைநுதி வேலை என்பதுதான் அந்த பாடல். அங்கே தொண்டமான் தூது சென்ற ஔவையாரை தனது படைக்களஞ்சியத்தை அந்த ராணுவ தளபாடங்களை வந்து பார் என்று காட்டுகின்றான். அவனது எண்ணம் ஔவையார் இவற்றை பார்த்தால் இனிமேல் உன்னுடன் சண்டை பிடிக்கின்ற அதிகமான் தோத்து விடுவான், நான் வெண்டு விடுவேன் என்ற தொண்டமானின் கருத்தை உள்வாங்குவார் என்பதுதான் அவனது எண்ணம். ஆனால் ஔவையார் என்ன சொல்லுகின்றார்? இங்கு பார்த்தால் எல்லா ஆயுதங்களுக்கும் மயில் பீலி சூட்டி மாலை அணிந்து அங்கே ஓயில் போட்டு கழுவுவார்களே, போலீஸ் பண்றதை நெய் பூசி என்று சொல்லுகின்றார். இப்படியெல்லாம் எவ்வளவு கூர்மையாக பளபளன்று இருக்கின்றது. அவ்வே அவ்வே என்று 2 தரம் சொல்லுகிறார். அங்கே அங்கே என்று அங்கே அதிகமானிடம் எல்லா ஆயுதங்களும் கூரெல்லாம் எல்லாம் முறிஞ்சு இரத்த கரையோடு எல்லாம் கிடக்கின்றது என்று சொன்னால் அவன் எத்தனையோ போர்க்களங்களை கன்ற அனுபவப்பட்டவன். அப்படியான ஆயுதங்கள் என்று காட்டினது மாத்திரமல்லாமல் இன்னொரு அற்புதத்தையும் சொல்லுகின்றார். அவன் உண்டாயின் பதங்கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் ஏழை பங்காளன் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒரு திறமான வீரமுள்ள நாட்டிற்கு பலமாக வாழ வேண்டிய நாட்டிற்கு பலமான படைப்பலம் மாத்திரம் போதாது, போராளிகள் மட்டும் போதாது. அந்த நாட்டில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும், மக்கள் உணவு உண்டு வாழுகின்ற ஒரு நிலப்பாடு அங்கே காண வேண்டும். அந்த நிலப்பாடு அங்கே இருக்கின்றபடியால் தகடூரில் மக்கள் எல்லோரும் அவன் மேல் மதிப்பு வைத்திருக்கின்றார்கள், அன்பு வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவன் இல்லோர் ஒக்கல் தலைவன். உண்டாயின் பதங்கொடுத்து நிறைய இருக்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுப்பான், இல்லாயின் உடனுண்ணும் கொஞ்சமாக இருந்தாலும்
மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணுகின்ற ஒரு ஆட்சி, அதுதான் அறவழிப்பட்ட ஆட்சி. ஆகவே அவனது போருக்கு படைகள் மாத்திரமல்ல மக்கள் ஆதரவும் இருக்கின்றது என்று சொல்லி அதன் மூலம் தொண்டமான சிந்திக்க பண்ணினதாக இந்த பாடல். இதில் ஔவையாரின் ராஜதந்திரத்தை நாங்கள் விதந்து கூறலாம். அருமையாக சொன்னீர்கள் தனபால். அதாவது ஔவையார் சிறந்த ராஜதந்திரத்தோடு அவனுக்கு அதியமானுடைய அந்த போர்க்களங்கள் எல்லாம் நித்தம் பாவித்து மழுங்கி கொல்லன்பட்டறையில் இருக்கின்றன. நீ எல்லாம் மினுக்கி வைத்திருக்கிறாய், உனக்கு போர் செய்து அவ்வளவு பழக்கம் இராது, அதனபடியா அவனோட சண்டைக்கு போவாது. இல்லோரொக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான், அவன் ஒரு மக்கள் அரசன், ஏழ பங்காளனான அவன் எனக்கு முறவன் என்று அவன் சொல்லுகின்ற பொழுது, அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் என்று அங்கே கம்பன் பாடுவனே, அதனுடைய சாரம் போல இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலும் கோமான். கம்பருக்கோ அந்த ராம அவதாரம், அவன் தலைவன், அவனே எனக்கு இறைவன் என்று சொல்லுகின்றது போல இங்கே ஔவையாரும் இல்லோரொக்கல் தலைவன் ஆனபடியால் அவன் எனக்கு இறைவன் என்று சொல்லுகின்ற இந்த காட்சிகள் கண்முன்னால் விரியும் பொழுது இந்த ஔவையார் என்ற இந்த இளம் பெண்ணின், நாங்கள் ஔவையாரை இளம்பெண் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு உதாரணமாக ஒரு பாடல் இருக்கின்றது. அங்கே ஔவையாரை பார்த்து விரலி என்று சொல்லி ஒருத்தர் பாடும் பொழுது அந்த பாடலிலே ஔவையார் ஒரு மேகலை எல்லாம் இடுப்பிலே அணிந்திருக்கின்றார், அழகான மை பூசி இருக்கின்றார், கண்களுக்கு அழகாக உடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்வதன் மூலம் ஔவையார் ஒரு இளம்பெண்ணாக இருந்ததை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையாக இந்த ஔவையாருடைய இந்த ராஜதந்திரத்தை இங்கே புறநானூற்றிலே உள்ள பாடல்களிலே எடுத்து காட்டினீர்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதற்கு நான் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும் தனபால்.